இப்போ உங்க ஏரியால ஒரு கோல போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கோல போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்க. கோலம் வந்து ரொம்ப ஆஃப்ல போட்டிருக்கீங்க. ஆசம் இல்ல, ஆஃப்ல போட்டிருக்கிறீங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு கோலத்த. பார்த்துட்டு ஒண்ணும் சொல்ல முடியல அவரால. அவர் சொல்றாரு, "சூப்பரா போட்டிருக்கிறம்மா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. இது வந்து உண்மையா, பொய்யா அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மாரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு ஆர்க்யூ பண்ணுவாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "ஆமாம்மா, நீ ஒருத்தி தான் அறிவாளி. மத்தவங்க எல்லாருமே வந்து முட்டாள் தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. இது காம்ப்ளிமெண்ட்டா? அப்படி இல்லன்னு சொன்னா, அவங்கள கிண்டல் பண்றதா? அப்படின்றது வந்து கேட்கிறவங்களுக்கும் தெரியும், சொல்றவங்களுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ரிமார்க்ஸ்க்கு பேர் வந்து தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புகழ்ற மாதிரி இகழ்றது. அதான் தமிழ்ல சொல்லுவோம். வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம், அணி இலக்கணத்துல. இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல ஐரனின்னு பேரு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மை எதுவோ அதனுடைய ஆப்போசிட்ட ரொம்ப சர்க்காஸ்டிக்கா, ஹியூமரஸா சொல்றது தான் வந்து ஐரணி அப்படின்னு சொல்றது. இப்போ இங்கிலீஷ்ல அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யூ சோ கியூட். அதாவது நல்லா இல்லாத, நல்லா மேக்கப் பண்ணாத, நல்லா ட்ரெஸ் பண்ணாத ஒருத்தவங்கள சும்மா அவங்கள சீண்டி விடுற மாதிரி யூ சோ கியூட் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ற மாதிரி அவங்கள வந்து இகழ்றது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருத்தங்க தேவையில்லாம ரொம்ப முட்டாள்தனமா பேசிட்டே போறாங்க. அப்போ அதை நம்மளால அக்ரி பண்ண முடியல. ஆனா கூட அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து அவங்கள டைரக்டா அட்டாக் பண்ண முடியல. யூஆர் அ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஐரணி. அது மாதிரி ஐரனிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர்ல மார்க் ஆண்டனியோட ஸ்பீச். ஜூலியஸ் சீசர் டிராமால மார்க் ஆண்டனி மார்க்கெட் பிளேஸ்ல சீசருடைய பாடி வச்சுட்டு காமன் பீப்புள் எல்லாருக்கும் வந்து அந்த ஃபியூனரல் அட்ரஸ் கொடுக்குற சமயத்துல ப்ரூட்டஸ் வந்து அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு மார்க் ஆண்டனி கிட்ட, என்னை பத்தி நீ வந்து தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க் ஆண்டனி வந்து அவருடைய ப்ராமிஸை கீப் பண்ணுவாரு. இந்த மாதிரிலாம் ஜூலியஸ் சீசர் செஞ்சாரு. ஆனா அவரை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்லவங்க. ஸோ இந்த டயலாக திரும்ப 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 அவர் சொல்றப்ப மக்களுக்கு வந்து உண்மை எது அப்படின்னு புரிய வரும். ஸோ இந்த ஐரணி அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இன் கம்யூனிகேஷன். ஆக்சுவலா ஒருத்தங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெப்பன் வந்து கிடையாது.